Secondly, இரண்டாவதாக the breaking process உடைக்கப்படும் செயல்முறை or the breakthrough process. அல்லது விடுதலையை உண்டாக்குகிற செயல்முறை. God brings you through what he breaks open. தேவன் எவைகளையெல்லாம் தகர்த்து உடைக்கிறாரோ அதன் ஊடாக உங்களை நடத்தி செல்லுகிறார். Amen. Amen. God brings you through what he breaks open. தேவன் எவைகளையெல்லாம் உடைத்து திறக்கிறாரோ அதன் ஊடாக தேவன் உங்களை நடத்தி செல்லுகிறார். Please follow me carefully. அடியேன் சொல்வதை தயவு செய்து கவனித்து கேளுங்கள். God does not just break barriers. தேவன் தடைகளை உடைக்கிறது மாத்திரமல்ல, He brings his people through them. தேவன் தம்முடைய ஜனங்களை அதன் ஊடாக அழைத்து செல்லுகிறார். Hallelujah. Hallelujah. God does not just break barriers. தேவன் தடைகளை உடைக்கிறது மாத்திரமல்ல, God brings his people through them. அவைகள் உடைக்கப்பட்ட வாசலுக்குள்ளாக தேவனாய் கர்த்தர் தம்முடைய மக்களை ஊடாக உள்ளே பிரவேசிக்க செய்கிறார். God not only broke the power of the Red Sea, சிவந்த சமுத்திரத்தினுடைய வல்லமையை தேவன் உடைத்தது மாத்திரமல்ல, God caused his people to walk through it. தேவனாய் கர்த்தர் தம்முடைய மக்கள் அதன் ஊடாக நடந்து செல்லும்படிக்கு செய்தார். Are you following? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? God not only broke the power of the Red Sea and made a way for them. தேவன் சிவந்த சமுத்திரத்தினுடைய வல்லமையை உடைத்து அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக தேவன் ஒரு வழியை உண்டாக்கினது மாத்திரமல்லாமல், He caused his people to walk through them. தம்முடைய மக்கள் அந்த பாதை வழியாக நடந்து போகும்படிக்கு தேவன் செய்தார். God not only broke the gates of Jericho, தேவன் எரிகோவினுடைய அந்த வாசலை உடைத்தது மாத்திரமல்லாமல், God caused his people to walk through it. தேவன் அதன் ஊடாக தம்முடைய ஜனங்கள் நடந்து போகும்படிக்கு செய்தார். Amen. ஆமென். Breaking the barrier. தடைகளை உடைப்பது, Breaking the barrier. தடைகளை உடைத்தல். I want you to understand something very important this morning. இந்த காலை பொழுதிலே மிக முக்கியமான ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். Look at the Bible, the key text, Micah 2:13. மீகா 2:13 திறவுகோல் வசனத்தை பாருங்கள். The breaker is come up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். They have broken up. அவர்கள் தடைகளை நீக்கி, They have broken up. அவர்கள் தடைகளை நீக்கி. Let me read it again. அடியேன் மறுபடியும் வாசிக்கிறேன். The breaker is come up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். Who has to break? யார் உடைக்கணும்? The breaker is come up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அங்கே வந்திருக்கிறார். Who has to break? இப்போது தடைகளை நீக்கி உடைக்கிறது யார்? Who has to break? யார் உடைக்க வேண்டும்? Look at your Bibles. Look at your Bibles. உங்களுடைய வேதாகமங்களை நீங்க பாருங்க. தயவு செய்து Look at the key text, Micah 2:13. மீகா 2:13 திறவுகோல் வசனத்தை பாருங்க. The breaker is come up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். Then what? அதுக்கு பிற்பாடு என்ன? They have broken up. அவர்கள் தடைகளை நீக்கி. Who has broken it? உடைத்தது யார்? Did God break or the people of God break? தேவன் உடைத்தாரா அல்லது தேவ ஜனங்கள் உடைத்தார்களா? Come on. சொல்லுங்களேன். The breaker is come up before them. அவர்களுக்கு முன்பதாக தடைகளை நீக்கி போடுகிறவர் வந்திருக்கிறார். They have broken up. அவர்கள் அதை உடைத்திருக்கிறார்கள். Who has broken it? யார் உடைத்தது? Come on. சொல்லுங்களேன். God's people. தேவ ஜனங்கள். You and I. நீங்களும் நானும் தான். Brother, you. சகோதரனே நீங்க தான். Sister, it's you. சகோதரியே நீங்க தான். When the breaker comes, தடைகளை உடைக்கிறவர் வரும்போது, listen, listen, listen. God is speaking. தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், கவனிங்க. When the breaker comes on your behalf, உங்கள் பட்சத்திலே தடைகளை உடைக்கிறவர் வரும்போது, the strongholds are made weak holds. அரண்கள் யாவும் பலவீனமாகி விடுகிறது. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. So that you and I can break them easily. நீங்களும் அடியேனும் அதை சுலபமாய் உடைத்து போடும்படிக்கு அப்படி ஆகிறது. God is speaking. தேவன் பேசுகிறார். My child, என் பிள்ளையே, it is true that I have come before you as your breaker. உங்களுடைய தடைகளை உடைக்கிறவராக உங்களுக்கு முன்பதாக நான் வந்தது உண்மைதான். But I am not going to break it for you.
ஆனால் நான் அவைகளை உங்களுக்காக உடைக்கப் போவதில்லை. I'm going to make you to break it. நீங்கள் அதை உடைக்கும்படிக்கு நான் செய்ய போகிறேன். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. ஹalleluya. Now we got to understand this divine principle. இந்த தெய்வீக கோட்பாடை கொள்கையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். In the presence of the Lord, கர்த்தருடைய சமூகத்திலே the obstacles and barriers, they lose the power. தடைகளும் சரி இடையூறுகளும் சரி தங்களுடைய வல்லமையை இழந்து போகிறது. They become weak and paralyzed. அவைகள் பலவீனப்பட்டு முடமாகி போகிறது. In the presence of the Lord, கர்த்தருடைய சமூகத்திலே what does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? The mountain shall melt like wax. மலைகள் மெழுகை போல உருகி போகிறதாம். I don't know how many of you really understood that verse. அந்த வசனத்தை எத்தனை பேர் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பது உண்மையிலே தெரியவில்லை. If you read that verse in the Hebrew Bible, you will be amazed. அந்த வசனத்தை எபிரேய வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் நீங்கள் வியப்படைவீர்கள். In the presence of the Lord, the mountain shall melt like wax. கர்த்தருடைய சமூகத்திலே மலைகள் மெழுகை போல உருகி போகிறது. In the Hebrew perspective, எபிரேய கண்ணோட்டத்தில் இருந்து it means அதோட அர்த்தம் என்ன? the strength of the mountain will become weak like wax. அந்த மலையினுடைய சத்துவமானது மெழுகை போல பலவீனப்பட்டு போய்விடுமாம். Hallelujah. ஹalleluya. In the presence of God, தேவ சமூகத்திலே strong mountain will become weak like wax. பலமுள்ள மலைகளும் கூட பலவீனமான மெழுகை போல மாறிவிடுமாம். Hallelujah. ஹalleluya. What is your barrier, brother? சகோதரனே உங்களுடைய தடைதான் என்ன? Sister, what is your barrier today? சகோதரியே இன்றைக்கு உங்களுடைய இடையூறு தான் என்ன? Breaker is come up before you. உங்களுக்கு முன்பதாக தடைகளை நீக்கி போடுகிறவர் வந்திருக்கிறார். When the breaker comes before you, what happens to the barrier? தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக வந்து நிற்கும் போது அந்த தடைகளுக்கு என்னவாகிறது? The barrier becomes weak and paralyzed. அந்த தடைகள் பலவீனப்பட்டு முடமாகி போகிறது. Barriers may be spiritual strongholds in your life. உங்கள் வாழ்க்கையில் அந்த தடைகள் ஆவிக்குரிய அரண்களாக இருக்கலாம். Maybe mental mindsets. மனரீதியான மனநிலைமையா இருக்கலாம். Maybe situational stagnation. சூழ்நிலை ரீதியாக தேங்கின நிலையில் நீங்கள் இருக்கலாம். Or it may be insurmountable problems. அல்லது மீள முடியாத பிரச்சனைகளாயும் இருக்கலாம். Hallelujah. ஹalleluya. The Lord says, கர்த்தர் சொல்கிறார், when I come before you as your breaker, தடைகளை உடைக்கிறவராக நான் உங்களுக்கு முன்பதாக வந்து நிற்கும்போது, no matter whatever your barriers are, உங்களுடைய தடைகள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், they shall lose its power. அவைகள் தன்னுடைய வல்லமையை இழந்து போகும். They shall become weak. அவைகள் பலவீனப்படும். It shall be paralyzed. அவைகள் முடமாகி போகும். The strong mountain will become like weak wax. வலிமையான மலையும் கூட அவருக்கு முன்பதாக பலவீனமான மெழுகாக மாறிவிடும். Hallelujah. அல்லேலூயா. Barriers are broken by three things. மூன்று காரியங்களாலே தடைகள் உடைக்கப்படுகிறது. Make a note of it. இதை குறித்துக் கொள்ளுங்கள். Barriers are broken by three things. மூன்று காரியங்களாலே தடைகள் உடைக்கப்படுகிறது. Number one, முதலாவது by belief. நம்முடைய நம்பிக்கையினாலே. Number two, இரண்டாவது by our boldness. நம்முடைய தைரியத்தினாலே. Number three, மூன்றாவது by divine backup. தெய்வாதீனமாக நாம் தாங்கப்படுகிறோமே தாங்குதலினாலே. Divine backing. தெய்வீகமாக தாங்கப்படுதல். Your barriers are broken by these three things. இந்த மூன்று காரியங்களாலே உங்கள் தடைகள் உடைக்கப்படுகிறது. By your belief, உங்களுடைய நம்பிக்கையினாலே, by your boldness, உங்களுடைய தைரியத்தினாலே, by divine backing. தெய்வீகமாக நீங்கள் தாங்கப்படுகிறீர்களே அந்த தாங்குதலினாலே. I want you to understand. நீங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். David faced Goliath not with armor but with assurance. தாவீது அன்றைக்கு போர்க்கவசத்தினால் கோலியாத்தோடு யுத்தம் பண்ணவில்லை, நிச்சய நம்பிக்கை உறுதியோடு யுத்தம் பண்ணினார். Can I tell you something? ஒன்றை அடியேன் உங்களுக்கு சொல்லட்டுமா? As I was waiting upon God, I felt the Lord speaking to me. கர்த்தருடைய சமூகத்திலே பாஸ்டரை காத்து கொண்டிருந்த போது தேவனாய் கர்த்தர் பேசினதை உணர்ந்தார். This is prophetic. This is a prophecy to somebody. இங்கே இருக்கிற யாரோ ஒருவருக்கு இது தீர்க்கதரிசனமாய் வருகிறது. The battle was broken before it began. யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாகவே யுத்தம் முறிக்கப்பட்டது.
I want you to think deeply. இதை ஆழமாய் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அடியேன் விரும்புகிறேன். Battle was broken before it began. யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாகவே அந்த யுத்தம் முறிக்கப்பட்டாயிற்று. That's what happened to David when he faced Goliath. கோலியாத்தை தாவீது எதிர்கொண்ட போது இதுதான் உண்மையிலே நடந்தது. God is speaking to somebody. தேவன் யாரோ ஒருவரோடு இங்கே பேசுகிறார். The Lord says, my child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, your battle on the other side will disappear. மறுமுனையில் இருக்கிற உங்களுடைய யுத்தம் மறைந்து போய்விடும். I don't know to whom God is speaking. தேவன் யாரோடு பேசுகிறார் என்று அடியேனுக்கு Your தெரியவில்லை. battle on the other side will disappear. மறுமுனையில் இருக்கிற உங்களுடைய யுத்தம் மறைந்தே போய்விடும். Initially, when Goliath came against David, ஆரம்பத்திலே கோலியாத் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி வந்தபோது it looked like a great battle. பார்ப்பதற்கு ஒரு பெரிய யுத்தம் போல இருந்தது. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Initially, when Goliath came against David, ஆரம்பத்திலே கோலியாத் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி வந்தபோது it looked like a great battle. என்னவோ பெரிய யுத்தம் நடக்க போறது போல இருந்தது. But when God intervened on behalf of David, தாவீதுக்காக தேவன் குறுக்கிட்ட போது Goliath fell, கோலியாத் விழுந்தான். and there was no one on the other side to fight against David. தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு மறுமுனையிலே ஒருத்தரும் இல்லவே இல்லை. There was no one on the other side to fight against David. தாவீதுக்கு எதிராக யுத்தம் பண்ண மறுமுனையிலே ஒருவருமே இல்லவே இல்லை. The battle on the other side disappeared. மறுமுனையில் இருந்துதான யுத்தமானது மறைந்தே போய்விட்டது. God is speaking to somebody. யாரோ ஒருவரோடு தேவன் பேசுகிறார். The Lord says, my child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, you're seeing a battle on the other side. மறுமுனையில் இருக்கிற யுத்தத்தை நீங்க பார்க்கிறீங்க. It seems so fierce and terrible. ஆக்ரோஷமாக பயங்கரமாக உங்களுக்கு முன்பதாக காட்சியளிக்கிறது. But the battle on the other side will disappear. உங்களுடைய வாழ்க்கையில் மறுமுனையில் இருக்கிற அந்த யுத்தமானது மறைந்தே போகும். The battle on the other side will disappear. மறுமுனையில் இருக்கிறதான யுத்தமானது மறைந்தே போகும். Think of Haman coming against Esther and Mordecai. எஸ்தருக்கு எதிராக மொர்தெகாய்க்கு எதிராக வந்த ஆமானை யோசித்து பாருங்க. When God intervened, தேவன் குறுக்கிட்ட போது Haman was executed. ஆமான் அவன் கொல்லப்பட்டான். And there was no one on the other side to fight against Esther and Mordecai. எஸ்தருக்கு விரோதமாக மொர்தெகாய்க்கு விரோதமாக மறுமுனையிலே யுத்தம் பண்ணுவதற்கு ஒருத்தரும் இல்லை. The battle on the other side disappeared. மறுமுனையில் இருந்த யுத்தம் மறைந்தே போய்விட்டது. Hallelujah. அல்லேலூயா. God is speaking to somebody. யாரோ ஒருவரோடு தேவன் The பேசுகிறார். Lord says, my child, do not be worried about the battle that is in front of you. கர்த்தர் சொல்றார், என் பிள்ளையே, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த யுத்த களத்தை குறித்து ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் I என்று will கர்த்தர் சொல்கிறார். intervene in your case. உங்கள் காரியத்திலே நான் குறுக்கிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். When I intervene, நான் குறுக்கிடும் போது the battle in the other side will disappear. மறுமுனையில் இருக்கிற யுத்தம் மறைந்தே போய்விடும். I know I am repeating this at the risk of monotony. சொன்னதையே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை அறிந்தே சொல்லுகிறேன். But God is speaking. பேசுகிறவர் தேவன் என்பதை அறிவேன். Don't take these words lightly, இந்த please. வார்த்தைகளை தயவு செய்து அலட்சியமாய் எண்ணிவிட வேண்டாம். Hallelujah. அல்லேலூயா. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I feel the mighty heavy unction of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த உந்துதலை அடியேன் உணர்கின்றேன். God never speaks to us in vain. தேவன் ஒரு நாளும் விருதாவாய் நம்மோடு பேசுகிறவர் அல்ல. Amen. ஆமென். Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. I want you to think. நீங்க யோசிக்கணும்னு விரும்புகிறேன். When David mentioned the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தை தாவீது சொன்ன மாத்திரத்திலே, think of this in the valley of Elah. ஏலா பள்ளத்தாக்கிலே சற்று யோசித்து பாருங்கள். Goliath coming against God's people, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக கோலியாத் எழும்பி வருகிறான். intimidating them for 40 long days. 40 நீண்ட நாட்கள் அந்த தேவ ஜனங்களை பயமுறுத்தி அச்சுறுத்துகிறான். Every day, morning and evening, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் the enemy was intimidating God's people. எதிரி தேவ மக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தான். When David mentioned the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தை குறித்து தாவீது சொன்ன மாத்திரத்திலே something happened. ஏதோ ஒன்று நடந்தது. Something happened. ஏதோ ஒன்று நடந்தது. Something happened which you and I will never expect. நீங்களும் அடியனும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்தது. You know what? அது என்ன தெரியுங்களா?
When David mentioned the name of the Lord. தாவீது கர்த்தருடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்திலே, Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? David did not become bigger or greater than Goliath. கோலியத்தை விட தாவீது பெரியவனாகவோ உயர்ந்தவனாகவோ மாறவில்லை. But Goliath became smaller and weaker than David. தாவீதை விட இந்த கோலியாத்து சிறியவனாகவும் பலவீனவனாகவும் மாறிவிட்டான். That's the truth. இதுதான் சத்தியம். When David mentioned the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தை தாவீது சொன்ன மாத்திரத்திலே, David did not become bigger or greater than Goliath. கோலியாத்தை விட தாவீது உயர்ந்தவனாகவோ பெரியவனாகவோ மாறிவிடவில்லை. But Goliath became smaller and weaker before David. தாவீதுக்கு முன்பதாக இந்த கோலியாத்து சிறியவனாகவும் பலவீனமானவனாகவும் மாறிவிட்டான். That's the truth. இதுதான் சத்தியம் தேவஜனமே. When God is with you, தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது, your enemy, உங்களுடைய சத்துரு, your obstacle, உங்களுடைய தடைகள், your barrier உங்களுடைய இடையூறுகள் will become small, weak and powerless. அவைகள் சிறியதாக மாறிடும், பலவீனதாய் மாறிடும், சத்துவமில்லாததாய் மாறிவிடும். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. அல்லேலூயா. Blessed be the name of the Lord. தேவ நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. I feel the mighty anointing of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்த அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். Amen. ஆமென். Sister, brother, expect great things from God this month. இந்த மாதத்திலே கர்த்தரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Not only that, அது மாத்திரமல்ல, breaching the gate. வாசலுக்குள் பிரவேசித்தல். Breaching the gate. வாசலுக்குள் பிரவேசித்தல். Look in the Bible, the key text. திருவுகள் வசனத்தை பாருங்க. They have broken up. அவர்கள் தடைகளை நீக்கி, They have passed through the gate. வாசலால் உட்பிரவேசித்து. Do you see that in the Bible? அதை உங்கள் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறதா? They have broken up and they have passed through the gate. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து. Hallelujah. அல்லேலூயா. They have passed through the gate. வாசலால் உட்பிரவேசித்து. Now gate represents access. வாசல் என்று சொல்லும் பொழுது நுழையும் வாய்ப்பை குறிக்கிறது. Gate represents authority. அந்த வாசல் என்று சொல்லும்போது அதிகாரத்தை குறிக்கிறது. Gate represents advancement. அந்த வாசல் என்று சொல்லும் பொழுது முன்னேறி செல்வதை குறிக்கிறது. In ancient times, பண்டைய காலகட்டத்திலே gates of cities determined control. அந்த பட்டணத்தின் வாசல் தான் அந்த கட்டுப்பாடை, ஆளுகையை உறுதிப்படுத்தியது. Hallelujah. அல்லேலூயா. Determined the control. அந்த ஆளுகை வல்லமையை உறுதிப்படுத்தியது. Passing through the gate means அந்த வாசலுக்குள் பிரவேசித்து என்று சொல்லும் பொழுது entering into new territory. ஒரு புதிய, அதாவது எல்லைக்குள்ளே பிரவேசித்தல், Entering into the next level. அடுத்த நிலைக்குள்ளே பிரவேசித்தல். The Lord says this month, கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்திலே I will take you into new territory. உங்களை புதிய எல்லைகளுக்குள்ளே கொண்டு போவேன். I will take you into the next level. அடுத்த கட்டத்திற்கு நான் உங்களை கொண்டு போவேன். Hallelujah. அல்லேலூயா. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Gates give ground for growth. இந்த வாசல் தான் வளர்ச்சிக்கான வழிவகுக்கிறது. Gates give ground for governance. வாசலானது ஆளுகைக்கான வழிவகுக்கிறது. Oh, gate gives ground for greater glory. வாசல் தான் மிகப்பெரிய மகிமைக்கு வழிவகுக்கிறது. I want to tell you something which I want you to think. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Think of an airport gate. ஒரு விமான நிலைய அந்த வாசல் கதவை யோசித்து பாருங்க. வாசல், Have you seen a boarding gate? அந்த விமானத்துக்குள்ளே போக அந்த போர்டிங் கேட் சொல்லுவாங்க, அது உள்ளே போவதுக்கான வாசல். Your boarding gate is not your destination. அந்த வாசல், அந்த போர்டிங் கேட்னு சொல்லுவாங்களே, அது உங்களுடைய இலக்கல்ல, சென்றடைய வேண்டிய இடம் அல்ல. It's only transition. அது ஒரு மாற்றத்திற்கான இடமாகும். Amen. ஆமென். It's taking you somewhere else. உங்களை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகிறது. The gate is taking you somewhere else. அந்த வாசல் உங்களை வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு போக போகிறது. Airport boarding gate is not your destination. அந்த விமான நிலையத்தினுடைய அந்த போர்டிங் கேட், அந்த வாசல் உங்களுடைய சென்றடைய வேண்டிய இடம் அல்ல. It is your transition. உங்களுடைய மாற்றத்தின் இடம் அது. They have passed through the gate. அவர்கள் வாசலால் பிரவேசித்து. It means அதனுடைய அர்த்தம் என்ன? God is leading them into a transition and God, hallelujah, has planned to take them to the destiny. தேவன் அவர்களை அவருடைய மாற்றத்திற்குள்ளாக நடத்தி
அவர்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு நேராக தேவன் கொண்டு போக சித்தப்பட்டிருக்கிறார். Passing through a gate means it's a transition that takes you to your destiny. வாசலால் உட்பிரவேசித்து என்று சொல்லும் பொழுது உங்களுடைய சென்றடைய வேண்டிய இடத்திற்கான ஒரு மாற்றத்தை தான் குறிக்கிறது. Breakthrough is not your end, brother. சகோதரனே, அந்த விடுதலை உங்களுடைய முடிவல்ல. It is just an entrance into your destiny. உங்களுடைய லக்குக்கு ஏதுவான உட்பிரவேசமாகும். This month, இந்த மாதத்திலே the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I will cause you to pass through the gate. அந்த வாசல் வழியாக நீங்கள் உட்பிரவேசிக்க நான் செய்வேன். But that gate is not your destination. ஆனால் அந்த வாசல் உங்களுடைய லக்கு அல்ல. When you pass through that gate, அந்த வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிக்கும் போது, amen, ஆமென், you are heading toward your destiny. நீங்கள் உங்கள் லக்குக்கு நேராக பிரவேசிக்கிறீர்கள். God is speaking to somebody. தேவன் யாரோ ஒருவரோடு பேசுகிறார். When you pass through the gate, அந்த வாசலுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது you are heading toward your destiny. உங்களுடைய லக்குக்கு நேராக நீங்கள் முன்னேறுகிறீர்கள். Hallelujah. அல்லேலூயா. Therefore God says, ஆகவே தேவன் சொல்லுகிறார், make a bold movement. முன்னேற்றத்தில் தைரியம் அடையுங்கள். Becoming bold in movement. உங்களுடைய முன்னேற்றத்திலே தைரியம் அடைதல். See what the Bible says. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. They are gone out by it. வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். They are gone out by it. அவர்கள் அதன் வழியே கடந்து போவார்கள். Crossing the hurdles. அந்த தடைகளை தாண்டி செல்லுதல். Friend, breakthrough is not theoretical, it is experiential. இந்த விடுதலை, இந்த திருப்பு முனையானது ஏதோ ஒரு கருத்து கோட்பாடு அல்ல, அனுபவ ரீதியாக பெறுதலாகும். Movement manifests miracles. Write it down. எழுதிக் கொள்ளுங்கள். முன்னேற்றம் தான் அற்புதங்களை வெளிப்படுத்துகிறது. Movement manifests miracles. முன்னேற்றம் தான் அற்புதங்களை வெளிப்படுத்துகிறது. When the people of Israel moved forward, Red Sea parted into two. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பதாக சென்றபோது சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. Do you want to experience miracle? அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா? The Lord says, move forward. கர்த்தர் சொல்கிறார், முன்னேறி செல்லுங்கள். In your spiritual life, move forward. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுங்கள். God wants you to do something. நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Now think of a farmer. ஒரு விவசாயியை யோசித்து பாருங்க. Are you with me? சொன்னதை கேட்டீங்களா? A farmer prays for the harvest, ஒரு விவசாயி அறுவடைக்காக ஜெபிக்கிறார், but never sowed seed. ஆனா விதைக்கிறதோ இல்ல. What will happen, brother? என்ன நடக்கும் சகோதரனே? What will happen? You're saying, oh, I'm praying. Yeah, நான் that's ஜெபிக்கிறேன். good. நீங்க சொல்றீங்க, நான் ஜெபிக்கிறேன் ஐயா நான் ஜெபிச்சிட்டே இருக்கிறேன். A farmer prayed for the harvest, never sowed seed. அறுவடைக்காக ஜெபிக்கிற விவசாயி விதைக்காது இருக்கிறார். யோசித்து பாருங்க. Will he reap anything? அவர் எதையாவது அறுப்பாரா? Nothing. எதையும் அறுக்க போவதில்லை. Prayer is powerful, ஜெபம் வல்லமையுடையதுதான். but you got to do something. ஆனால் நீங்கள் ஒன்றை செய்தாக வேண்டும். You got to do something. நீங்கள் ஒன்றை செய்தாக வேண்டும். You got to move forward in faith. விசுவாசத்தில் நீங்கள் முன்னேற வேண்டும். Can I tell you something? ஒன்றை அடியேன் உங்களுக்கு சொல்லட்டுமா? Faith without forward movement forfeits fulfillment. Write it down. முன்னேற்றம் அடையாத விசுவாசமானது நிறைவேறுதலை தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடுகிறது. Faith without forward movement forfeits fulfillment. முன்னேற்றம் அடையாத எந்த ஒரு விசுவாசமும் அதனுடைய நிறைவேறுதலை தடுக்கின்றது. Faith without forward movement forfeits fulfillment. முன்னேற்றம் இல்லாத எந்த ஒரு விசுவாசமும் அதனுடைய நிறைவேறுதலை தடுக்கின்றது. In this month of May 2026, 2026 ஆண்டு மே மாதத்திலே I prophetically declare, தீர்க்க தரிசனமாய் அடியேன் சொல்லுகிறேன், you will not be stuck. நீங்கள் ஒரே இடத்திலே நின்று ஸ்தம்பித்து போக மாட்டீர்கள். You will step through. You will step through. நீங்கள் அடி எடுத்து வைத்து முன்னே செல்லுவீர்கள். You will not be stuck. You will step through. நீங்கள் ஒரே இடத்திலே ஸ்தம்பித்து நின்று போக மாட்டீர்கள். அடி எடுத்து முன்னேறி செல்லுவீர்கள். In this month, இந்த மாதத்திலே you will not be altered. You will be helped through. அதாவது நீங்கள் ஒரே இடத்திலே நிற்க வைக்கப்படுவதில்லை. You will be helped through. நீங்கள் முன்னேறி செல்வதற்கு உதவியை பெற்று முன்னேறுவீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord says, I will help you to move forward. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் முன்னேறி செல்லும்படிக்கு நான் உதவுவேன். No more stagnated spiritual life. இனிமேலும் ஒரே நேரத்திலே ஸ்தம்பி தேகித்து போன கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை.
This month is a month of spiritual progress. இந்த மாதம் ஆவிக்குரிய முன்னேற்றத்தின் மாதமாகும். Believe with all your heart. முழு இதயத்தோடு விசுவாசிங்க. Amen. ஆமென். Now I'm coming to the most important thought. மிக முக்கியமான கருத்துக்கு நேராய் வருகிறேன். The breaker personified. தடைகளை உடைக்கிற நபர். The breaker personified. தடைகளை உடைக்கிற நபர். Christ as the captain of our conquest. நாம் ஜெயம் எடுத்ததின் அனைத்திற்கும் அதிபதியாக கிறிஸ்து இருக்கிறார். Christ as the captain of our conquest. நாம் எவைகளை எல்லாம் மேற்கொண்டு ஜெயம் கொண்டோமோ அவைகளுடைய அதிபதியாக கிறிஸ்து இருக்கிறார். Look at your key text. முத்தரவுகள் வசன பகுதியை பாருங்க. Don't forget Micah 2:13 all through this month. இந்த மாதம் முழுவதும் மீகா 2:13 மறந்துடாதீங்க. The last part of that verse. வசனத்துடைய கடைசி பகுதி. The king shall pass before them and the Lord on the head of them. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். Hallelujah. Hallelujah. The king shall pass before them and the Lord on the head of them. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். This reveals the identity of the breaker. இதுதான் தடைகளை உடைக்கிறவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. Who is that breaker, brother? அந்த தடைகளை உடைக்கிறவர் யார்? Sister, who is that breaker? அந்த தடைகளை உடைக்கிறவர் யார் சகோதரியே? The Lord himself, the King of kings and the Lord of lords. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவரே இந்த தடைகளை உடைக்கிறவர். Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Christ the conquering king. Christ is a conquering king. கிறிஸ்துவே மேற்கொள்ளுகிற ராஜா, மேற்கொள்ளும் ராஜாவாகிய கிறிஸ்து. Lord Jesus Christ is the ultimate breaker. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தடைகளை உடைக்கிறவராய் உள்ளார். Amen. ஆமென். The Lord Jesus ஆண்டவராகிய இயேசுவே broke the sin's power at the cross. கல்வாரி சிலுவையிலே பாவத்தினுடைய வல்லமையை அவர் உடைத்தார். He broke the Roman seal in the grave. கல்லறையிலே ரோமானிய முத்திரையை உடைத்தார். He broke the death's hold in his resurrection. அவருடைய உயிர் தெழுதலிலே மரணத்தின் பிடியை அவர் முறித்து போட்டார். He will break your chronic sickness this month. இந்த மாதத்திலே உங்களுடைய தீராத வியாதியையும் கர்த்தர் முறித்து போடுவார். He will break, hallelujah, your addiction this month. இந்த மாதத்திலே உங்களுடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் உடைப்பார். He will break your stronghold this month. இந்த மாதத்திலே உங்களுடைய அரண்களை கர்த்தர் உடைப்பார். Christ conquers captivity. தேவனாய் கர்த்தர் சிறையிருப்பை மேற்கொள்ளுகிறார். Christ cancels condemnation. கிறிஸ்துவானவர் ஆக்கினை தீர்ப்பை ரத்து செய்கிறார். Christ commands complete victory. கிறிஸ்து முற்றிலுமான வெற்றியை அறிவிப்பு செய்கிறார், கட்டளையிடுகிறார். Christ the conquering king. மேற்கொள்ளும் ராஜாவாகிய கிறிஸ்து. Hallelujah. அல்லேலூயா. Not only that, அது மாத்திரமல்ல, Christ the covenant leader. உடன்படிக்கையின் தலைவராகிய கிறிஸ்து. Look at your Bible, the key text. The Lord on the head of them. கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். The Lord on the head of them. கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். He is not just among us, he is not just among us, he is over us. அவர் நம்மில் ஒருவராக அல்ல, நமக்கு மேலானவராக. Hallelujah. Hallelujah. That's the meaning in the Hebrew Bible. எபிரேய அர்த்தத்தில் இதுதான், வேதாகமத்தில் இதுதான் இந்த He is அர்த்தம். not just among us, அவர் நம்மில் ஒருவராக அல்ல, he is above us. அவர் நமக்கு மேலானவராக. Amen. Covenant leader. உடன்படிக்கையின் தலைவர். Sister, brother, come under his leadership. சகோதரனே சகோதரி, அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழாக வாருங்க. This month take a decision. இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. Lord, I come under your leadership. I come under your rule. I come under your control. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கு, உம்முடைய கட்டுப்பாடு, உம்முடைய கர்த்தத்துவத்திற்கு கீழாக நான் வந்து விடுகிறேன். Are you with me? சொன்னதை கேட்டீங்களா? His leadership does three things. அவருடைய தலைமைத்துவம் மூன்று காரியங்களை செய்கிறது. Write it down. எழுதி கொள்ளுங்க. His leadership does three things. அவருடைய தலைமைத்துவம் மூன்று காரியங்களை செய்கிறது. His leadership leads. அவருடைய தலைமைத்துவம் நம்மை நடத்துகிறது. His leadership lifts. அவருடைய தலைமைத்துவம் நம்மை உயர்த்துகிறது. His leadership liberates. அவருடைய தலைமைத்துவம் விடுவிக்கின்றது. Hallelujah. அல்லேலூயா. Come on, tell me, his leadership
அவருடைய தலைமைத்துவம் என்ன செய்து leads, நடத்துகிறது. his leadership அவருடைய தலைமைத்துவம் lives, உயர்த்துகிறது. his leadership அவருடைய தலைமைத்துவம் liberates. விடுவிக்கின்றது. When Christ leads, கிறிஸ்து உங்களை நடத்தும் போது chains lose the power, சங்கிலிகள் தங்களுடைய வல்லமைகளை இழந்து போகிறது. bondages lose their hold, அடிமைத்தனங்கள் தங்களுடைய ஈர்ப்பை விட்டு விடுகிறது. addiction lose their grip. அடிமைத்தனம் தங்களுடைய பலத்தை இழந்து போகிறது. The Bible says, வேதம் சொல்கிறது, when the Son sets you free, you shall be free indeed. குமாரன் உங்களை விடுவித்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். Hallelujah. அல்லேலூயா. Christ, the continual breaker. தொடர்ந்து உடைக்கிறவராகிய கிறிஸ்து. Christ, the continual breaker. தொடர்ந்து உடைக்கிறவராகிய கிறிஸ்து. He is not just one time deliverer. ஏதோ ஒரு விஷயம் உங்களை விடுதலையாக்குறவர் அல்ல. He is a continual breaker. தொடர்ந்தேச்சியாக உங்களை விடுதலையாக்குகிறவர். He still breaks addictions. இன்னமும் அடிமைத்தனத்தை அவர் உடைத்துக் He கொண்டிருக்கிறார். still breaks fear. இன்னமும் பயங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார். He still breaks limitations. இன்னும் வரம்புகளை எல்லாம் உடைத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. The breaker breaks repeatedly. தடைகளை உடைக்கிறவர் தொடர்ந்து உடைத்துக் கொண்டே வருகிறார். He breaks relentlessly. விடாமுயற்சியோடு தளராமல் ஓய்வில்லாமல் உடைக்கிறார். He breaks righteously. நீதியோடு அவர் உடைக்கின்றார். Hallelujah. அல்லேலூயா. I want to prophesy. உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்ல I விரும்புகிறேன். urge by the Lord this morning. இந்த காலை பொழுதிலே கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்கிறேன். Christ is clearing your course. கிறிஸ்துவானவர் உங்கள் பாதையில் உள்ள இடையூறுகளை அனைத்தையும் நீக்குகிறார். He is clearing your course. உங்களுடைய பாதைகளில் உள்ள இடையூறுகளை அவர் நீக்கி போடுகிறார். Commanding your conquest. உங்களுடைய ஜெயத்தை அவர் கட்டளையிடுகிறார். Confirms your calling. உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். Hallelujah. அல்லேலூயா. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. I'm very much urged this morning to tell you three things. Kindly make a note of it quickly. துரிதமாக மூன்று காரியங்களை சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். இதை சொல்லும்படிக்கு உண்மையாகவே கர்த்தரால் ஏவப்படுகிறேன். I'm going to close within few minutes. இன்னும் சில நிமிஷங்களை அடியேன் முடிக்க போகிறேன். But these three things are very important for this month of May. இந்த மே மாதத்துக்கு இந்த மூன்று காரியங்கள் மிக மிக முக்கியம். Number one, முதலாவது, position yourself in faith. விசுவாசத்திலே உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். Position yourself in faith. விசுவாசத்திலே உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். In other words, மறுவார்த்தையிலே, believe God is already ahead of you. உங்களுக்கு முன்பதாக தேவன் ஏற்கனவே இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். Amen. ஆமென். Position yourself in faith. விசுவாசத்தோடு கூட உங்களை நிலைநிறுத்துங்கள். Believe with all your heart that God is already ahead of you. தேவனாய் கர்த்தர் ஏற்கனவே முன்கூட்டியே உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். Number two, இரண்டாவது, proceed in obedience. கீழ்ப்படிதலோடு கூட முன்னேறுங்கள். Proceed in obedience. கீழ்ப்படிதலோடு கூட முன்னேறுங்கள். Walk through what God has opened for you. தேவனாய் கர்த்தர் எவைகளை எல்லாம் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறாரோ அதன் ஊடாக நடந்து செல்லுங்கள். Proceed in obedience. கீழ்ப்படிதலோடு கூட முன்னேறுங்கள். Walk through what God has opened. தேவன் உங்களுக்கு திறந்தவைகளுக்குள்ளாய் நடந்து செல்லுங்கள். Number three, மூன்றாவது, persist in confidence. நம்பிக்கையிலே விடாமுயற்சியோடு நிலைத்திருங்கள். Persist in confidence. நம்பிக்கையிலே விடாமுயற்சியோடு இருங்கள். Do not retreat when breakthrough begins. உடைக்கப்படும் போது ஆமென். பின்வாங்கி போய் விடாதீர்கள். ஆமென். Do not retreat when breakthrough begins. தடைகள் உடைக்கப்படும் போது பின்வாங்கி போகாதிருங்கள். Be steadfast. நிலைவரத்தன்மையோடு இருங்கள். I told you three things. மூன்று காரியங்களை சொன்னேன். What's number one? முதலாவது என்ன? Position yourself in faith. விசுவாசத்திலே உறுதியாய் உங்களை நிலைநிறுத்துங்கள். What's number two? இரண்டாவது, Proceed in obedience. கீழ்ப்படிதலிலே முன்னேறுங்கள். What's three? மூன்றாவது, Persist in confidence. நம்பிக்கையிலே விடாமுயற்சியோடு நிலைத்திருங்கள். God is going to do great things this month. இந்த மாதத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Hallelujah. அல்லேலூயா. Church, I'm preaching God's word to you. இன்றைக்கு அடியேன் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கையிலே I believe with all my heart. அடியேன் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். Every closed door is going to open. ஒவ்வொரு அடைக்கப்பட்ட வாசலும் திறக்கப்பட போகிறது. Hallelujah. அல்லேலூயா. Every closed door is going to open. ஒவ்வொரு அடைக்கப்பட்ட வாசலும் திறக்கப்பட போகிறது. Every limitation is going to lose its hold. ஒவ்வொரு வரமும் தன்னுடைய பலத்தை இழக்க போகிறது. Hallelujah. அல்லேலூயா. Every delay is going to dissolve into destiny. ஒவ்வொரு கால தாமதமும் நம்முடைய லக்குக்கு நேராக செல்வதற்கு எதுவாக அது உருகி போக போகிறது, மறைந்து போக போகிறது. Every delay is going to dissolve
into destiny. ஒவ்வொரு காலதாமதமும் நாம் நம்முடைய சென்றடைய வேண்டிய இலக்குக்கு நேராக செல்வதற்கு அது உருகி மறைந்து போக போகிறது. The Lord says, my child, கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே, this is your season. இது உங்களுடைய காலகட்டம். This is your season. இது உங்களுடைய காலகட்டம். This is your season of breaking through. நீங்கள் தடைகளை உடைத்து முன்னேறி செல்வதற்கு ஏதுவான காலகட்டம் இது. This is your season of breaking out. வெளியே உடைத்து வெளியே வருவதற்கு ஏதுவான காலகட்டம் இது. This is your season of breaking forth. நீங்கள் வெளிப்படும் காலம் இதுதான். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. This month our mindset should change. இந்த மாதத்தில் நம்முடைய மனப்பாங்கு மாற வேண்டும். Listen, your mindset should change. உங்களுடைய சிந்தையின் போக்கு மாற வேண்டும். Your mental pattern should change. உங்க மனரீதியான எண்ணங்கள் மாற வேண்டும். Think of an eaglet. ஒரு கழுகு குஞ்சை யோசித்து பாருங்க. An eaglet ஒரு கழுகு குஞ்சு living like a chicken. ஒரு கோழியை போல வளருதுன்னு வெச்சுங்க. Think of an eaglet living like a chicken. கழுகு குஞ்சு ஒரு கோழியை போல வளருதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். Why? ஏன்? It has never realized its identity. தன்னுடைய அடையாளம் என்னதென்பதை அந்த கழுகு குஞ்சு தன் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. If an eaglet is living among chickens, it means it has not realized its identity. ஒரு கழுகு குஞ்சு இன்னும் கோழிகளோட கூட வாழ்ந்து கொண்டிருக்குமானால் அந்த கழுகு குஞ்சு தன்னுடைய அடையாளத்தை இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். This is the problem with many God's people. தேவனுடைய अनेक பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை The இதுதான். Lord says this morning, இந்த காலை பொழுதிலே கர்த்தர் சொல்லுகிறார், my people have never realized their spiritual identity. என்னுடைய ஜனங்கள் தம்முடைய ஆவிக்குரிய அடையாளத்தை இன்னும் உணர்ந்து I கொள்ளாதிருக்கிறார்கள். have bought them with the price. விலைக்கிரயம் கொடுத்து நான் அவர்களை வாங்கி I have இருக்கிறேன். redeemed them with my precious blood. என்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே அவர்களை மீட்டெடுத்திருக்கிறேன். I have given them, hallelujah, the authority to call me Abba Father. அப்பா பிதாவே என்று அவரை அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். I have adopted them into my family and they are my sons and daughters. அவர்களை என்னுடைய குடும்பத்திலே சுவிகார புத்திரராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். But they have never realized their identity yet. அவர்கள் ஆனாலும் இன்னமும் தங்களுடைய அடையாளம் என்னதென்பதை உணர்ந்து கொள்ளாதிருக்கிறார்கள். They are like eaglets living among chickens because they have never realized their identity. அவர்கள் தங்களுடைய அடையாளத்துவத்தை இன்னும் உணர்ந்து கொள்ளாதிருக்கிறபடினாலே கோழிகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அறியாமை நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கழுகு குஞ்சை போல தான் இருக்கிறார்கள். This month, brother, sister, இந்த மாதத்திலே சகோதரனே சகோதரியே, know your identity. உங்களுடைய அடையாளத்தை அறிந்து கொள்ளுங்கள். Know who you are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் என்னாராய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Who are you in Christ? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்க யாராக இருக்கிறீங்க? Sister, who are you in Christ? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்க யாரா இருக்கிறீங்க சகோதரியே? You're more than a conqueror in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். Somebody shout amen. யாராவது ஆமென் என்று சத்தமாய் சொல்லுங்கள். You're more than a conqueror in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். You're an overcomer. ஜெயம் கொள்கிறவர்கள் நீங்கள். You're a victor. நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள். Hallelujah. ஹalleluya. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Imagine that eaglet, கற்பனை செய்து பாருங்க, அந்த கழுகு குஞ்சு all these months living among chicken. இத்தனை மாதங்களாலும் கோழிகளோடே வாழ்ந்துடுச்சு. All of a sudden one day, திடீரென்று ஒரு நாள் lifted high and released. அது உயர்த்தப்பட்டு அப்படியே விடுதலையோடு பறக்கிறது. Suddenly it soared high. திடீரென்று உயரமாய் சிறகடித்து பறக்கிறது. Hallelujah. ஹalleluya. The barrier was never the cage, it was the consciousness, mindset. அன்றைக்கு அந்த கழுகு குஞ்சுக்கு தடையா இருந்தது அந்த கூண்டு அல்ல, அதற்குள்ளாக இருந்த மனநிலைமை தான். God is speaking to somebody. யாரோ ஒருவரோடு தேவன் பேசுகிறார். Beloved of the Lord, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, your greatest barrier is not external but internal. உங்களுடைய மிகப்பெரிய தடை உங்களுக்கு வெளியே அல்ல, உங்களுக்குள்ளே தான். In your mindset. உங்களுடைய சிந்தையில. But today, இன்றைக்கு God wants to break both the barriers, both internal and external. தேவனாய் கர்த்தர் ரெண்டு தடைகளையும், வெளியேயும் உள்ளேயும் இருக்கிற தடைகளை தேவன் உடைக்க விரும்புகிறார். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God wants to break your mental barriers. தேவன் உங்களுடைய சிந்தையில் இருக்கிற தடையை உடைக்க விரும்புகிறார். All the time the devil is trying to condemn you. எப்போது பார்த்தாலும் பிசாசு உங்களை ஆக்கினைக்குள்ளாகவே தீர்த்துட்டு இருக்கான். Trying to remind you of your past failures
and keep you bound. கடந்த கால தோல்விகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறான். Today God wants to break that barrier in your mind. உங்கள் மனதில் இருக்கிற அந்த தடையை தேவனாய் கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். இன்றைக்கு So much of negative thoughts in your mind. உங்க மனதுக்குள்ள அவ்வளவு எதிர்மறையான எண்ணங்கள். Often the devil comes and whispers, you cannot. It is impossible. It will never happen. அடிக்கடி உங்க காது கிட்ட வந்து பிசாசு சொல்றான், இது நடக்காது, இது வாய்ப்பே இல்லை, நிச்சயமா நீ முன்னேறவே முடியாது. God wants to break that barrier. அந்த தடையை தேவன் உடைக்க விரும்புகிறார். Hallelujah. அல்லேலூயா. Micah 2:13, don't think it is just history. It is divine strategy. மீகா 2:13, இது வரலாறு என்று நினைக்க வேண்டாம், அது தெய்வீக யுக்தி ஆகும். I want to tell you before I close. அடியேன் முடிக்கும் முன்பதாக அடியேன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். God goes before you. தேவன் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். Breaks barriers for you. உங்களுக்காக தடைகளை அவர் உடைக்கிறார். God wants to bring you through. தேவன் உங்கள் அதர் ஊடாக உங்களை ஜெயமாய் கொண்டு வர விரும்புகிறார். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? Come on. How many? உண்மையிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Sister, brother. சகோதரனே, சகோதரியே. Breaker is not coming. உடைக்கிறவர் வருகிறதில்லை. He has already come. அவர் ஏற்கனவே வந்து விட்டார். Breaker is not coming. தடைகளை உடைக்கிறவர் வருகிறதில்லை. He has come. அவர் வந்து விட்டார். Breaker is come up before you. உங்களுக்கு முன்பதாக தடைகளை நீக்கி போடுகிறவர் நடந்து போகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Your barrier is not permanent. உங்களுடைய தடை நிரந்தரமல்ல. Today God wants to destroy your barrier. தேவன் இன்றைக்கு உங்கள் தடையை உடைக்க விரும்புகிறார். How many of you ready for that? அதற்காக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? I just want to read one verse and close in prayer. ஒரு வசனத்தை அடியேன் வாசித்து ஜெபத்திலே முடிக்க விரும்புகிறேன். Turn the Bible to Isaiah chapter 45. ஏசாயா 45ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Isaiah chapter 45. ஏசாயா 45ஆம் அதிகாரம் verses 2 and 3. வசனங்கள் 2 3. It's a prophecy to somebody. யாரோ ஒருவருக்கு தீர்க்கதரிசனமான வாக்கியம் இது. Isaiah chapter 45. ஏசாயா 45ஆம் அதிகாரம் verses 2 and 3. வசனங்கள் 2 3. The Lord says, I will go before thee and make the crooked path straight. I will break in pieces the gates of brass and cut in sunder the bars of iron. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பார்களை முறித்து. I will give thee the treasures of darkness and hidden riches of secret places, that thou mayest know that I, the Lord, which called thee by name, am God of Israel. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நானே உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறிவாய். Hallelujah. Hallelujah. Why don't we stand up to feet this morning? நாம் அனைவரும் எழும்பி நிற்போமே. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I will go before you as a breaker of barriers. தடைகளை உடைக்கிறவராக நான் உங்களுக்கு முன்னே போவேன். I will go before you and make crooked places straight. நான் உங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will break in pieces the gates of brass, cut in sunder the bars of iron. நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து போடுவேன். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Begin to feel the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தை உணரத் துவங்குங்கள். Feel the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தை உணரத் துவங்குங்கள். Begin to feel the wonderful presence of God. கர்த்தருடைய அற்புதமான சமூகத்தை உணரத் துவங்குங்கள். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Oh, brother, sister, forget about the person next to you right now. சகோதரனே, சகோதரி, பக்கத்துல இருக்கிற நபரை கூட மறந்துடுங்க. This is time between you and your God. உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு இடைப்பட்ட நேரம் இது. God is working. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Bible doesn't say the breaker is coming. தடைகளை உடைத்து போடுகிறவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லவில்லை. The breaker has already come. தடைகளை உடைத்து போடுகிறவர் ஏற்கனவே வந்து விட்டார். The breaker has come. தடைகளை உடைத்து போடுகிறவர் ஏற்கனவே வந்து விட்டார். The breaker has come. தடைகளை உடைத்து போடுகிறவர் வந்து விட்டார். The breaker has come. ஏற்கனவே தடைகளை உடைத்து போடுகிறவர் வந்து விட்டார். The breaker has come. தடைகளை உடைத்து போடுகிறவர் வந்து விட்டார்.
He is standing before you. உங்களுக்கு முன்பதாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Understand the principle of participation. பங்காளித்துவத்தினுடைய கோட்பாடை கொள்கையை புரிந்து கொள்ளுங்கள். Tell the Lord this morning. கர்த்தரை பார்த்து இந்த காலை பொழுதில் சொல்லுங்க. Lord, I want to stand with you. உம்மோடு கூட நிற்க விரும்புகிறேன் ஆண்டவரே. I want to move forward. முன்னேறி செல்ல விரும்புகிறேன் ஐயா. Lord, I thank you because you're going to break things through me. என் மூலமாக நீர் காரியங்களை உடைக்க போகிறபடியால் உமக்கு நன்றி ஐயா. I'm going to pass through the gate. வாசலுக்குள்ளே பிரவேசிக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. I'm going to pass through the gate and come out into my destiny. வாசலுக்குள் பிரவேசித்து என்னுடைய இலக்குக்கு நேராக கடந்து போக போகிறேன். Hallelujah. Hallelujah. Oh, we thank you. நன்றி ஆண்டவரே. Brother King is passing before you. உங்களுக்கு முன்பதாக ராஜா முன்னே போகிறார் சகோதரனே. Sister, the King of Kings is passing before you. சகோதரியே, ராஜாதி ராஜா உங்களுக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். He's not just among us, he is over us. அவர் நம் நடுவில் ஒருவராக அல்ல, நமக்கு மேலானவராக. Hallelujah. Hallelujah. Oh, lift up your voice and thank the Lord. சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Oh, this is a month of miracle. இந்த மாதம் அற்புதத்தின் மாதம். This is a month of miracle. இந்த மாதம் அற்புதத்தின் மாதம். Every barrier shall be broken. ஒவ்வொரு தடையும் உடைக்கப்படும். Hallelujah. சந்தமதரகர. Lift up your voice and thank God. இபரகரபத. சத்தத்தை உயர்த்தி தேவனை Feel the மகிமைப்படுத்துங்கள். anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை உணருங்கள். Feel the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை உணருங்கள். Every yoke shall be broken because of the anointing. அபிஷேகத்தினாலே எல்லா நுகங்களும் முறிந்து போகும். Oh, we thank you, Holy Ghost. Thank you, Holy Spirit. நன்றி Thank you, பரிசுத்த Holy Spirit. நன்றி அப்பா. Thank you, Holy. Everybody, don't remain silent. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். Don't remain silent. ஒருத்தரும் மௌனமா இருக்க வேண்டாம். Oh, lift up your voice and thank God. சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. Come on, lift up your voice, brother. சத்தத்தை உயர்த்துங்க சகோதரனே. Sister, lift up your voice. சகோதரி சத்தத்தை உயர்த்துங்க. Lift up your hearts unto God. உங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க. Lift up your holy hands unto the Lord. தேவனுக்கு நேராக பரிசுத்த கரங்களை உயர்த்துங்க. Receive a mighty breakthrough. ஒரு பலத்த விடுதலையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. Receive a mighty breakthrough. பலத்த விடுதலையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. Receive a mighty breakthrough. இன்றைக்கு ஒரு பலத்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. Mighty deliverance in your mind. உங்களுடைய மனதிலே ஒரு பெரிய விடுதலை. Oh, we thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, God. Hallelujah. Hallelujah. Come on, everybody. எல்லாரும். Oh, lift up your voice and praise and worship. சத்தத்தை உயர்த்தி தேவனை துதியுங்கள். Oh, it's a great month. ஒரு நல்ல மாதம் இது. It's a great month. பெரிய மாதம் இது. It's a month of miracle. அற்புதத்தின் மாதம் இது. Brother, it's a month of miracle. சகோதரனே, அற்புதத்தின் மாதம் இது. It's a month of miracle. சகோதரியே, அற்புதத்தின் மாதம் இது. Hallelujah. 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 Expect a miracle in your family. உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. Expect a miracle in the lives of your children. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. Expect a miracle in the life of your daughter. உங்கள் மகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. Expect a miracle in the life of your son. உங்கள் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. Expect a miracle in the lives of your grandchildren. உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. Oh, we thank you, Lord. நன்றி கர்த்தாவே. We thank you, Lord. நன்றி கர்த்தாவே. We thank you, Lord. நன்றி கர்த்தாவே. We thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. We worship you, God. உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. I will arise and go forth in the name of the Lord of hosts, for he has conquered every foe by his name, by his name. I will declare he breaks barriers. I will trust and not be afraid. I will arise and go forth by his name. சேனைகளின் கர்த்தரவர் நாமத்தால் எழும்பி முன் செல்வேன். வீரர்தனை வென்றெழுந்தார் அவர் நாமத்தால், அவர் நாமத்தால். தடைகளையே உடைப்பவரே, என்னோடென்றும் நான் என்றும் அஞ்சிடேன்.
before. By His name, by His name, I will declare. He breaks barriers. I will trust and not be afraid. I will arise and go forth by His name. சேனைகளின் கர்த்தரவர் நாமத்தால் எழும்பி முன் செல்வேன். வீணத்தடை வென்றெழுந்தார் அவர் நாமத்தால், அவர் நாமத்தால். தடைகளையே உடைப்பவரே என்னோடு என்றும் நான் என்றும் அஞ்சினேன். நான் எழும்பி முன் செல்லுவேன் அவர் நாமத்தால். Thank you, Lord. Worship you. I will arise and go forth. நான் எழும்பி முன் செல்லுவேன் In the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தினாலே. I will arise and go forth. நான் எழும்பி முன்னே செல்லுவேன் In the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தினாலே. In the name of the Lord of hosts. சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே. He will conquer all my foes. அவர் என்னுடைய எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளுவார். He will break the barriers. தடைகளை உடைப்பார். He will go before me. எனக்கு முன்பதாக செல்லுவார். I will pass through the gate and come out. நான் வாசலுக்குள் பிரவேசித்து ஜெயமாய் வெளியே வருவேன். I will come out victoriously. ஜெயமாய் வெளியே வருவேன். Thank you, Jesus. ரக்கமதரத்துல Urabashama. வரதவரகரமத திரவரோஷிதரவரகரமத எரேரேரேமோஷமரதரவர Thank you, Lord. ரத்தமதர ரேந்தலரவரகரமத ரேந்தலரமதர As you remain silent for a moment, ஒரு க்ஷணம் நீங்க மௌனமா இருக்கையிலே feel the presence of the Lord. கர்த்தர் சமூகத்தை உணருங்கள். Just remain silent and allow the Lord to speak to you right now. அமைதலோடு இருந்து கர்த்தர் உங்களோடு பேச இடம் கொடுங்கள். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த அன்பின் ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த அன்பின் ஆவியானவரே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Thus saith the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், My child, என் பிள்ளையே, do not doubt my leading. என்னுடைய வழி நடத்துதலை சந்தேகிக்க வேண்டாம். Do not doubt my leading. என்னுடைய வழி நடத்துதலை சந்தேகிக்க வேண்டாம். I am leading you according to the plans that I have already made concerning you and your family. உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பங்களை குறித்து நான் ஏற்படுத்தின திட்டம் பண்ணின திட்டத்திற்குள்ளாக ஏற்கனவே உங்களை நடத்த துவங்கிவிட்டேன். Riba shala rika bauriantarabas. Rimanadi ankadaramo shabara rika bashandalabas. I am going before you. நான் உங்களுக்கு முன்னே போய்க் கொண்டிருக்கிறேன். Because I am going before you. நான் உங்களுக்கு முன்னே போகின்றபடியால் No barrier can stand against you. உங்களுக்கு எதிராக எந்த ஒரு தடையும் வந்து நிற்க முடியாது. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. My child, என் பிள்ளையே, things seem to be very hard at the moment. இப்பொழுது காரியங்கள் மிக கடினமாய் உங்களுக்கு இருக்கலாம். Things seem to be very hard for you at the moment. இப்பொழுது உங்களுக்கு காரியங்கள் கடினமாய் இருக்கிறது. But do not be afraid. பயப்பட வேண்டாம். For I am going before you. உங்களுக்கு முன்னே நான் செல்லுகிறேன். Everything that seems impossible right now,
shall become supernaturally possible when I go before you. இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக சாத்தியமே படாது என்று நினைக்கின்றவைகள் உங்களுக்கு முன்னே நான் செல்கின்றபடியினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே சாத்தியமாகும். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Do not be afraid. பயப்பட வேண்டாம். I am the Lord God who is leading you. உங்களை வழிநடத்துகின்ற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. There are many uncertain things before you. உங்களுக்கு முன்பதாக அநேக நிச்சயமில்லாதவைகள் இருக்கிறது. There are many uncertain things before you. உங்களுக்கு முன்பதாக அநேக நிச்சயமில்லாதவைகள் இருக்கிறது. Leave those uncertain things to me, say the Lord. அந்த நிச்சயமில்லாதவைகளை எல்லாம் என்னிடத்திலே விட்டு விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Because I am the Lord who is leading you. உங்களை வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. Today it seems to be uncertain. இன்றைக்கு அது சாத்தியமில்லாததை போல் உள்ளது. But in the days to come, ஆனால் வருகிற நாட்களிலே I will make your pathway clear as crystal. உங்களுடைய பாதையை பளிங்கு போல தெளிவாக மாற்றுவேன். You will walk in my steps. என்னுடைய அடிகளிலே நீங்கள் நடப்பீர்கள். And I will manifest my power. என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன். You and your family shall see my wonder working power. நீங்களும் உங்களுடைய குடும்பமும் என்னுடைய அற்புதம் செய்யும் வல்லமையை காண்பீர்கள். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. My people, என் ஜனமே, totally lean on me, say the Lord. முழுக்க முழுக்க என்னையே சார்ந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Totally lean on me. முழுக்க முழுக்க என்னையே சார்ந்து கொள்ளுங்கள். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. And you shall never be ashamed, say the Lord. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. Shall we lift up our holy hands and thank the Lord this morning? பரிசுத்த கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? Oh, we thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. We thank you, God. நன்றி அப்பா. Thank you. Shall we pray? நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we praise and thank you this morning. பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதிலே உமக்கு துதி சொல்லி நன்றி செலுத்துகிறோம். We are thankful to you, Lord, for your wonderful presence. உம்முடைய அற்புதமான திருசமூகத்துக்காக நன்றி ஆண்டவரே. We thank you because you are going before us and you are making the crooked path straight. எங்களுக்கு முன்பதாக நீங்கள் சென்று ஐயா கோணலான அனைத்து பாதைகளையும் நீர் நேராக்குறதுக்காக நன்றி. We surrender every barrier. ஒவ்வொரு தடையையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Seen and unseen, known and unknown. காணக்கூடியதும் காணக்கூடாததும் அறிந்ததும் அறிய முடியாதது அனைத்தையும் break every chain, Lord. ஒவ்வொரு சங்கிலியையும் உடையும் ஆண்டவரே. Shatter every stronghold. ஒவ்வொரு அரணையும் கர்த்தாவே தகர்த்து போடுவீராக. Scatter every obstruction. எல்லா இடையூறுகளையும் சிதறடிப்பீராக. Give us boldness to move forward. முன்னேறி செல்வதற்கு ஏதுவான தைரியத்தை தாங்க. Grant us faith to follow you faithfully. உண்மையாய் உம்மை பின்பற்றி நடந்திட எங்களுக்கு விசுவாசத்தை அருளும். Grant us the needed strength to stand for the truth. சத்தியத்துக்காக நிற்கத்தக்கதான போதுமான சத்துவத்தை எங்களுக்கு தாங்க. Lord, lead us into every gate, hallelujah, that's standing before us. எங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு வாசலுக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் நின்று முன்னேறி செல்ல கிருபையை தாங்க ஐயா. Grant us the needed grace and strength. தேவையான கிருபையும் பலத்தையும் தாங்க ஐயா. We thank you, Father, that our life will be a testimony to show the world that you are the breaker of barriers. எல்லா தடைகளையும் உடைக்கிற தேவன் நீர் ஒருவர்தான் என்பதை சாட்சியாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. Bless your people this morning. இந்த காலை பொழுதிலும் மக்களை ஆசீர்வதியும். We must decrease, you must increase. நாங்கள் சிறுக வேண்டும், நீர் ஒருவர் மாத்திரம் பெருக வேண்டும். We give you all the glory, honor and praise. ஒருவருக்கே சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். Wonderful name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the fellowship and the sweet communion of the Holy Spirit
rest and abide with each one of us this day till the Lord Jesus Christ comes. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருக்கும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.